நவம்பர் 24ஆம் தேதி மிளாக்கா டுரியான் துங்காலில் போலீசார் சுட்டுக் கொன்ற 3 ஆடவர்களின் குடும்பத்தார் இன்று புக்கிட் அமானில் வாக்குமூலம் அளித்தனர். சம்பவத்தின் போது பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் ஆடியோ குரல் பதிவு உள்ளிட்ட முக்கிய ஆதாரங்களையும் அவர்கள் போலீசிடம் ஒப்படைத்தனர். அச்சந்திப்பில் போலீசிடம் 3 கோரிக்கைகளை வைத்ததாக அக்குடும்பத்தார் சார்பில் பேசிய அருண் துரைசாமி கூறினார். இங்க முக்கியமான 3 விஷயம் நாங்க கேட்டிருந்தோம். ஓகே, நாங்க போனோன்னே எங்களுக்கு ஒரு தாலிபான் கொடுத்தாங்க. ஓகே, டிஎஸ்பி டத்தோ ஃபஸ்லி வந்து ஒரு தாலிபான் கொடுத்திருந்தாரு. அந்த தாலிபான்ல வந்து அவர் வந்து கண்டிப்பா ஒரு தெலுசான ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு தெலுசான ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கு அந்த உறுதிமொழி கொடுத்திருந்தாரு. சந்தோஷம் அந்த உறுதிமொழி கொடுத்ததுக்கு. ஆனா அங்க வந்து நம்மளோட லீகல் டீம் ஃபேமிலி சார்பில் வந்து 3 கேள்விகள் வச்சோம். முதல்ல வந்து இந்த கேஸ வந்து எதவா நீங்க விசாரிக்கிறீங்க? ஓகே, 302 விசாரிக்கிறீங்களா இல்ல வேற ஏதாச்சும் விசாரிக்கிறீங்களா? அந்த கேள்வி. அண்ட் செகண்ட் வந்து இந்த ஸ்பெஷல் ஒரு தனிக்குழு அமைச்சிருக்காங்கன்னு ஏற்கனவே வந்து நம்மளோட பங்காரா ஜே சொல்லியிருந்தாரு. அந்த தனிக்குழு நீங்க அமைச்ச தனிக்குழுவோட மெம்பர்ஸ்லாம் யாருன்னு கேட்டிருந்தோம். அதுவும் வந்து அவர் வந்து சொல்லல. நேரடியா ஒரு 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 உயர் அதிகாரி தான் இதுக்கு வந்து சீஃபா இருக்க போறோம்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் 3வது கேள்வி வந்து நம்ம என்ன கேட்டிருந்தோம்னா, அந்த கொலை பண்ண அந்த ஆபீசர்ஸ்லாம் இப்ப வந்து அவங்கள வந்து தற்காலிகமா பணி நீக்கம் செஞ்சிட்டீங்களா இல்லையான்னு. சோ இந்த விஷயத்துக்கும் அவர் ஆன்சர் இல்ல. பேசிக்லி இன்னைக்கு வந்து அந்த தாலிமாட் வந்து அவங்க வந்து இந்த விசாரணையை நல்லபடி செய்வாங்கன்னு அந்த உறுதிமொழி கொடுக்க மட்டும் தான் தாலிமாட்டு. நம்ம கேட்ட விஷயம் எதுக்குமே நம்மளுக்கு ஆன்சர் இல்ல. கொலை நடந்து 17 நாள் ஆச்சு. அந்த கிரைம் சீன் ஏற்கனவே போலீஸ் சொன்ன கிரைம் சீனும் உண்மையா நடந்த கிரைம் சீனும் வித்தியாசமான இடம். நிறைய பரம்பரம் புக்தி எல்லாம் அழிஞ்சு போகும். சோ போலீஸோட சார்பில் எந்த விதமான பதட்டம் எந்த விதமான அவசரமும் இந்த கேஸ்ல இல்லை. ஏன்னா நாங்க வந்து அந்த ரெக்கார்டிங் கொடுத்தது இனிஷியேட் பண்ணது நாங்க. இப்ப கூட 112 பாருங்க, நாங்க போலீஸ் ரிப்போர்ட் வந்து போன வாரம் வெனஸ்டே பண்ணோம். இந்த வாரம் வெனஸ்டே தான் வந்து நாங்க 112 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறோம். சோ ஒவ்வொரு விஷயமும் தாமதமா போகுது. இந்த செயற்குழுவோட மெம்பர்ஸ் தெரியல, யாரு ஹேட் பண்றான்னு தெரியல, கொலை பண்ணவங்க இன்னும் ப்ராசஸ்ல இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அப்புறம் இந்த கேஸ வந்து எதுல வந்து விசாரிப்பான்னு தெரியல. ஒவ்வொரு விஷயமும் தெரியல. ஆனா அவங்க திருப்பி சொல்றது என்னன்னா, நாங்க பண்ற விசாரணை வந்து தெலுசா இருக்கும், ப்ரொஃபஷனல் இருக்கும். இது நம்ப முடியல. அவங்க நடவடிக்கை சார்ந்துதான் அவங்க நம்புறதா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அதே நேரத்துல நம்மளோட ஃபாரன்சிக் டீமும் சரி, நம்மளோட இன்வெஸ்டிகேட்டிங் டீமும் சரி, நம்ம கிரைம் சீனுக்கு 3 வாட்டி போயிட்டோம். ஓகே, ஏன்னா இப்ப மழை காலமா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து தண்ணியோட அழிஞ்சு போக வேணா அந்த கிரைம் சீன்ல போய் விசிட் பண்ணி வரக்கூடிய வாரத்துல இன்னும் நிறைய எவிடன்ஸ் வந்து நம்ம சமர்ப்பிப்போம். அடுத்தபடி போலீஸ்க்கு வந்து நம்மளோட எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கறதா இல்லையான்னு அவங்களோட நடவடிக்கை பொறுத்துதான் இருக்கும். எதற்கெடுத்தாலும் விசாரணை நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறும் என உத்தரவாதம் அளித்தார்களே ஒழிய கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் வழங்கப்படவில்லை என்றார் அவர். சுட்டுக் கொல்லப்பட்டு இன்றோடு 17 நாட்கள் ஆகிவிட்டன. இதுவரை விசாரணைகளில் முன்னேற்றம் இருப்பதாக தெரியவில்லை. எல்லாமே மிகவும் தாமதமாக நடைபெறுவதாக தோன்றுவதாக அருண் விரக்தியுடன் கூறினார். போலீசார் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்துதான் அவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைப்பதா இல்லையா என்பது முடிவாகும் என்றார் அவர். முன்னதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் போலீஸ் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்துமாறு IGPக்கு உத்தரவிட்டிருந்தார்.